ஆனால் இந்த மக்களுக்கு எதையாவது சாதித்துக் கொடுத்திருக்கிறதா? உங்களுக்கு தெரியுமா? அகதி என்கின்ற அந்தத்தை கூட அவர்களால் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் வந்த யுத்தம் முடிந்தது பிறகு இந்த நாட்டிலே வந்த நூல் குடியேற்ற ஒரு கொள்கை அகதிகளை 2 முறையான அகதிகளாக பிரித்தது. புதிய அகதிகள், பழைய அகதிகள். வடமாநில முஸ்லிம்கள் பழைய அகதிகள். பழைய அகதிகளுக்கு எந்த அரசாங்க உதவியோ வெளிநாட்டு உதவியோ கிடைக்காது. குறைந்தபட்சம் இந்த வடமாகாண முஸ்லிம்களுக்கு அகதிகள், புதிய அகதிகள் என்ற அந்தத்தை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தால் நமது அரசியல் எப்படி இருந்தது? அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார். இன்றும் கூட மீன்பிடிக்கின்ற உரிமைக்காகவும், குடியேறுகிற உரிமைக்காகவும், நூல நிலங்களை பெற்றுக்கொள்ள உரிமைக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் அரசு எதை சாதித்தது? எனவேதான் நாங்கள் சொல்ல முடியும், துணிந்து சொல்ல முடியும், முஸ்லிம் அரசுடைய அந்த அதிகாரத்திலே அதுக்கு கிடைத்த அந்த அதிகார வாய்ப்புகளிலே இறைவனுடைய அருள் இல்லாமல் போயிருக்கிறது. அதுக்கு காரணம் நமது அரசு நடவடிக்கையில் நேர்மையில்லை. எப்படி பொருளாதாரம் சேர்க்கிற போது ஹராம் ஹலால் பார்க்காமல், இறைவனுடைய வழிகாட்டுதலை பார்க்காமல் ஒருவர் சேர்க்கிற போது எப்படி அவருடைய அந்த பொருளாதாரம் செல்வத்திலே பழக்கத்தில்லாமல் போகிறதோ அப்படித்தான் முஸ்லிம் அரசியலும் வழிதவறி சென்றிருக்கிறது, ஒழுக்கம் பெற்று சென்றிருக்கிறது. நமக்கு தெரியும், முஸ்லிம் அரசு என்று நாம் பேசிய ஒவ்வொரு காரணமும் தொப்பி போட்டு பிஸ்மி சொல்லி கூட்டத்தை ஆரம்பித்து, சலவாதி சொல்லி கூட்டத்தை முடித்து, இடைக்கிடையே அல்லாஹ் அக்பர் சொன்னால் இது முஸ்லிம் அரசு என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் பின்னால் நடந்த சதிகள், அதன் பின்னால் நடந்த தெல்முல்கள், அதன் பின்னால் நடந்த மார்க்க விரோத செயல்கள் எல்லாம் நாம் இன்னொரு வரலாறு பார்க்கிறோம். அண்மையிலே ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த நாட்டின் முக்கியமான அமைச்சர் சொல்கிறார், நமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து சாராய கோட்டா கேட்டு வந்தான், அது ஒரு மார்க்க